வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். லட்சம் மகளிருக்கான அந்த மகளிர் உரிமை தொகை, கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் இன்னைக்கு அவருடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. அது விடுபட்ட மகளிர்களுக்கு உங்களுடன் ஸ்டாலின் என்ற அந்த முகாமிலே பெறப்பட்ட விண்ணப்பங்கள் எல்லாம் ஆய்வு செய்யப்பட்டு தகுதியுள்ள பெண்களுக்கு இன்றைக்கி வந்து அந்த 17 லட்சம் பெண்கள் 16,94,339 பெண்களுக்கு இன்றைக்கி வங்கி கணக்கில் 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளது. நம்முடைய தமிழ்நாடு அரசு பெண்களின் நலன் காக்கக்கூடியதாக அதிக அளவில் பெண்களை உயர்கல்வி படிக்க வைக்கக்கூடிய திட்டங்கள், அதுபோல் பெண்களை தொழில் முனைவோராக்கும் திட்டங்கள், பெண்கள் அதிக உழைக்கும் மகளிர் உள்ள தமிழ்நாடு மாநிலம் என்றால் தமிழ்நாடு என்று பெண்களை முன்னேற்றத்திற்காக பெண்களின் நலன் பயக்கக்கூடிய ஒரு திட்டங்களை தீட்டி வரும் அரசாக திராவிட மாடல் அரசு விளங்குகிறது என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த மகளிர் உரிமை தொகை மூலம் பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரம் கிடச்சிருக்கு. ஒரு செலவுக்கு கூட யாரையோ நம்பி அவருடைய கையேந்தி இருக்க வேண்டிய நிலை மாறி அவர்களுடைய வங்கி கணக்கில் இந்த பணம் வர வைக்கப்படுவதனால பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளது. பெண் சமுதாயம் மேம்படைந்து வருகிறது. அவர்கள் இதன் மூலம் அவர்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம், அதாவது மருத்துவம் மற்றும் உணவுகளுக்காக, தன்னுடைய குடும்பத்துக்காக, அவசர தேவைக்காக, சிறு சிறு தொழில் தொடங்க, ஒரு பண்டிகை கால செலவுகள் என்று இந்த பெண்களுக்கு ஒரு சுதந்திரம், பொருளாதார சுதந்திரம் படைச்சி தன்னம்பிக்கை உடையவர்களாக்குகிறது இந்த திட்டம் என்பதை நான் இங்கு உறுதியோடு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதுபோல் நம்ம இதுவரை, அதாவது நவம்பர் வரைக்கும் பார்த்திங்கன்னா 30,838 கோடி ரூபாய் இந்த மகளிர் உரிமை தொகையில் கடந்த செப்டம்பர் 23 நவம்பர் 25 வரைக்கும் வரவு வைக்கப்பட்டுள்ளது, அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஆகவே பெண்களுக்காக இத்துணை கோடி ரூபாய் நம்ம அரசு தேர்தல் வாக்குறுதியாக சொன்னதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்கும் போது எவ்வளவு நிதி நெருக்கடியில் இருந்தாலும், கிட்டத்தட்ட கஜானா காலியான நிலைமையில் இருந்தாலும் அதையெல்லாம் மேம்படுத்தி 2023 செப்டம்பர் 2023 இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு இன்றைக்கி அடுத்த கட்டமாகவும் 3வது கட்டமாகவும் விடுபட்ட மகளிருக்கு இன்றைக்கி வரவு வைக்கப்பட்டுள்ளது. அதுபோல் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனையில் மகுடத்தில் ஜொலிக்கிற ஒரு வைரமாக இந்த திட்டம், மகளிர் உரிமை தொகை திட்டம் திகழ்கிறது என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதுபோல் லண்டன் கிங்ஸ் கல்லூரி ஒரு ஆய்வு நடத்துகிறாங்க. அதுலேயும் இப்போ எப்படி பெண்களுடைய அந்த பெண் சமுதாயம் முன்னேறி உள்ளது, அவர்களுக்கு நான் ஏற்கனவே கூறியது போல் உணவுக்காகவும் மருத்துவ செலவுக்காகவும் சிறு சிறு தொழில் தொடங்குவதற்கெலாம் இது உபயோகம் உள்ளது. கிட்டத்தட்ட 45% பெண்கள் அவ்வாறு நல்ல முறையில் உபயோகப்படுத்தியுள்ளார்கள் என்பது அந்த ஆய்வு கூறுகிறது. அதுபோல் மாநில திட்டக்குழுவும் 70% மேலே பெண்களுக்கு இது உபயோகமாக நல்ல முறையில் சிறு கடன், சிறு தொழில் என்ற முறையில் நல்ல முறையில் உபயோகப்படுத்தப்படுகிறது என்றும் மாநில திட்டக்குழு ஆய்விலே தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. ஆகவே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திட்டத்தோடு ஒரு செயல்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அந்த திட்டத்தின் பயன் என்ன மாதிரி இருக்கிறது, என்ன அளவுக்கு முன்னேற்றம் உள்ளது, எந்த அளவுக்கு பெண்களுக்கு அது பயன் தருகிறது என்பதையும் ஆய்வு செய்யும் போது இந்த திட்டம் வெற்றிகரமாக பெண்களுடைய மேம்பாடு அடைய செய்யுள்ளது என்பதை நாம் அறிய முடிகிறது என்பதையும் நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த பணம் 1000 ரூபாய் நம்ம போடுறதுல வந்து சாதாரண 1000 ரூபாய் தானே அப்படின்ட்டு எல்லாரும் எள்ளி நகையாடுகிறார்கள். உங்களால் நிறைவேற்றவே முடியாது என்றெல்லாம் அதிமுக இந்த ஆட்சியை வந்து பழித்து கூறினாங்க. வாக்குறுதியை நிறைவேற்ற முடியலன்னு. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிதிநிலையை சீராக்கி இன்றைக்கி வந்து இந்த திட்டத்தை நிறைவேற்றி உள்ளார்கள் என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதனால் இந்த பணப்புழக்கம் ஏற்பட்டிருக்குது. 1000 ரூபாய் வரும்போது பணப்புழக்கம் ஏற்பட்டிருந்தது. அதன் மூலம் பொருளாதார வளர்ச்சி என்று தொடர்ச்சியாக நம்ம கண்கூட காண்கிறோம். நம்முடைய தமிழகத்திலே இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக பொருளாதார வளர்ச்சியும் ஏற்பட்டிருக்குது. தனிநபர் வருமானமும் கூடியிருக்குது. ஆகவே இவ்வாறு பல்வேறு நன்மை பயக்கக்கூடிய இந்த திட்டம் மகளிருக்குரிய நலன் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாடு முன்னேற்றத்திற்கே ஒரு அடித்தளம் விட்டுள்ளது என்பதை நான் இங்கு உறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த திட்டம் இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாட்டிலே நம்முடைய முதலமைச்சருடைய சிந்தனையில் உருவாக்கிய இந்த திட்டம் என்பதை நான் இங்கு, ஏன்னா அதுக்கு உரிமை கொண்டாடுறோம். நாங்கள் உருவாக்கிய திட்டம் பலரால் பல்வேறு மாநிலத்தில் பின்பற்றப்பட்டாலும் வெற்றிகரமாகவும் சிலர்லாம் ஒரு நம்பர் கொடுத்துட்டு அப்புறம் குறைச்சிட்டாங்க.
ஆனால் தமிழ்நாடு நம்முடைய முதலமைச்சர் அப்படி அல்ல. நம்பரை இன்றைக்கி மீண்டும் 17 லட்சத்துக்கு அதிகரித்து இன்றைக்கி அத்துணை பெண்களுக்கு கிட்டத்தட்ட 1,30,00,000 பெண்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது என்பதை கூறிக்கொள்கிறேன். வேறு எதுவும் உண்டா? இல்லை, அப்ளிகேஷனில் வந்து தகுதி உள்ள பெண்களுக்கு, அதாவது ஆண்டுக்கு 2.5 லட்சம் வருமானம் உள்ளவங்களுக்கு தான் இந்த மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது. அது எனக்கு தெரியாதுங்க, அந்த தகவல் என் கையில் இல்லை. சரிங்களா? நான் சுமார் 42,000 பேர் சேர்க்கப்பட்டிருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ 42,000 பேர் தூத்துக்குடி மாவட்டம் புதிதாக சேர்க்கப்பட்டிருக்காங்க. சரி, நன்றிங்க, நன்றி.